மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சுக்குநூறாக உடைஞ்சிருக்கக்கூடிய பாஜக அதிமுகவுடைய கூட்டணி இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாம் விஜய் பக்கம் போய் சேர போறாங்க. கூடவே செங்கோட்டையனும் விஜய் பக்கம் போய் சேர போறாரு. அப்ப விஜயோட கட்சி இங்க பலம் பெறுமா? திமுக அவங்களுடைய கூட்டணி பெரிய அளவுல ஒரு பலவீனத்தை சந்திக்குமா, தேர்தல் தோல்வியை சந்திக்குமான்னு சொல்லி பெரிய அளவுல இன்னைக்கு தமிழக அரசியல ஒரு பரபரப்பான சூழல நகர்ந்துட்டு இருக்குது. அதாவது பார்த்தோம்னா நேத்து காலையில இருந்தே ஒரு செய்தி, டெல்லியில அமித்ஷா தலைமையில ஒரு அவசர மீட்டிங் ஒன்று நடக்குது. பாஜகவுடைய தலைவர்கள், அதிமுகவுடைய கூட்டணியில இருக்கிறவங்க, அதிமுக தலைவர்கள் எல்லாருமே டெல்லியில ஒரு அவசர மீட்டிங். அதிமுகவுடைய இந்த கூட்டணி என்ன செய்யலாம், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரே அதிமுகவா இயங்கலாம் அப்படின்ற அடிப்படையில ஒரு கூட்டம் கூட்டினதா சொல்லி செய்திகள் பெரிய அளவுல வந்துட்டு இருந்தது. ஆனா கடைசி நேரத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரே ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த கூட்டணி இவங்களை சேர்க்கறது அவங்களை சேர்க்கறது அந்த கதையில வேணாங்க, இங்க தனி காட்டு ராஜா, நான் தான் ராஜா அப்படின்றதுல எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இனி இந்த கூட்டணி ஓபிஎஸ் உள்ள வந்து சேர்றதோ, டிடிவி தினகரன் உள்ள வந்து சேர்றது, சசிகலா வந்து சேர்றது இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவர் ஒரே புடியா இருக்கிறதால இனி அங்க இருக்கிறது வேலைக்கு ஆகாது அப்படின்ற பட்சத்துல அன்னைக்கு நைட்டே வெளியில வந்திருக்கக்கூடிய டிடிவி தினகரன், நான் என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியேறேன். அவர் அதிமுக கூட்டணி சொல்ல, ஏன்னா அவர் அதிமுக கூட போய் சேரவே இல்லையா, என்டிஏ கூட்டணியில போய் சேர்ந்தாரு. அப்ப என்டிஏ கூட்டணியில இருந்து நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் என்டிஏ கூட்டணினா, டிடிவி தினகரன் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அவர் கைதெல்லாம் செய்யப்பட்டாரு, இடி ரெய்டு நடத்தப்பட்டு இரட்டை இலை சின்னம் அவருக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்ற வழக்குல கைதெல்லாம் செய்யப்பட்டாரு, இடி ரெய்டு நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம பாஜகவுடைய கூட்டணியில போய் சேர்ந்தாரு. அந்த கூட்டணியில போய் சேரும் போது அவர் அங்க பிரச்சாரம் எல்லாம் செஞ்சாரு. ராதிகாவுக்கு ஆதரவா போய் பிரச்சாரம் பண்ணும் போது, மோடி 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தாருன்னா இந்தியா வல்லரசு ஆயிரும் அப்படின்றாரு. ஆனா இன்னைக்கு அமெரிக்காக்காரன் 50% வரி போட்டதுதான் மிச்சம், எங்க வல்லரசு ஆகுறது? அப்ப மோடி 3வது முறையா வந்தாருன்னா இந்தியா வல்லரசு ஆகும்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் மோடிஜி 3வது முறை ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரு, ஆனா எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல, இங்க மைனாரிட்டியாவது மோடிஜி உட்காந்துட்டு இருக்கிறாரு. மோடிஜி 3வது முறை ஜெயிச்சோன்ன மோடி ஒரு சிறந்த நல்லாட்சி தந்துட்டு இருக்கிறாருங்க, உலகத்திலே சிறந்த நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதோட விளைவு தான் இந்த மாதிரி 3வது முறை அவரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதுக்கான சாட்சி தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மோடிஜிக்கு பெரிய அளவுல புகழ் மாலை பாடிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறமா வக்ஃப் வாரிய திருத்த மசோதா வரக்கூடிய காலத்துல கூட வக்ஃப் வாரிய திருத்த மசோதா, வக்ஃப் நிலங்கள் நாட்டுல நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்றுபடுத்தி ஒழுங்குபடுத்தணும்ன்ற நல்ல நோக்கத்துக்காக தான் மோடி ஐயா வந்து இப்படி ஒரு சிறப்பான சட்டம் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மோடி புகழ் பாடிக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான் டிடிவி தினகரன். இப்ப அந்த கூட்டணி அங்க சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லும் போது கூட இப்போ கூட டிடிவி என்ன வார்த்தை பயன்படுத்துறாருன்னா, மோடி பிரதமர் ஆக வேண்டும் அந்த ஒரே நோக்கத்துக்காக மட்டும் நாங்க எந்த நிபந்தனையும் இன்றி 2024 அவங்க கூட நாங்க கூட்டணி வச்சோம். நாடாளுமன்ற தேர்தல எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாம மோடி 3வது முறையா பிரதமரா வரணுன்றதுக்காக அவங்களோட கூட்டணி வச்சோம். ஆனா அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல், இது தமிழக அரசியல் சார்ந்த ஒரு விஷயங்கிறதால ஒரு நல்ல முதலமைச்சரோட தலைமையில இது ஒரு கூட்டணி தொடரும் பார்த்தோம். ஆனா இங்க துரோகம் செஞ்ச நபர்கள் தான் இங்க மொத்தமா ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல துரோகம் செஞ்சு இருக்கக்கூடிய நபர்களுடைய மத்தியில ஜெயலலிதாவுடைய தொண்டர்கள் நாங்க இருக்க முடியாது, அதனால ஜெயலலிதாவின் தொண்டர்கள் நாங்க இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அதாவது பாஜக மேல எங்களுக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடோ, பாஜகவுடைய ஆட்சியில அந்த மதவாத ஆட்சியிலையோ இதெல்லாம் எதுவுமே சொல்லாம எங்களுக்கு அங்க ஒரு முகாந்திரம் கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, தனக்கு அங்க முகாந்திரம் கிடைக்கலன்ற காரணத்தை சொல்லிட்டு அங்க இருந்து டிடிவி தினகரன் வெளியில வந்துட்டாரு. இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஓபிஎஸ் வந்து வெளியில வந்திருந்தாரு. என்டிஏ கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் வெளியே வரக்கூடிய செய்தி எல்லாம் பார்த்தது. ஓபிஎஸ் அதுக்கு என்ன ஒரு காரணம் சொன்னாரு, நாங்க ஒன்றிணைந்த அதிமுகவை செயல்படலாம்னு நினைச்சோம், அது கடைசி வரைக்கும் அங்க முடியவே இல்லை, எடப்பாடி அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. சரி, பாஜக கூட இருந்துகிட்டு பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டோம், மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, அப்ப மோடியை சந்திக்கிறதுக்காக நேரம் கேட்டு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு 6 தடவை நான் வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டேன், போன் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், நாங்க மெசேஜோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் பாருங்கன்னு சொல்லி அதெல்லாம் காட்டினாரு. அப்ப எங்களை அவங்க கொஞ்சம் கூட மதிக்கல, அதனால நாங்களும் அந்த கூட்டணில இருந்து வெளியில வரோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அங்க இருந்து வெளியில வந்துட்டாரு. இப்போ ஓபிஎஸ் வந்துட்டாரு, டிடிவி தினகரன் வந்துட்டாரு, அடுத்து செங்கோட்டையன் வர்றதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஏன்னா செங்கோட்டையன் தரப்புல இருந்து 2 நாளா வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்னன்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி நான் ஒரு கூட்டம் கூட்ட போறேன், என்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் கூட்டி ஒரு கூட்டம் நான் கூட்ட போறேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லிட்டு இருந்தாரு. செங்கோட்டையன் சம்பந்தமா சில நாட்களுக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னா,
செங்கோட்டையன் அவர் இடங்கள்ல இருக்கக்கூடிய போட்டோஸ், ஜெயலலிதாவுடைய போட்டோ, எம்ஜிஆருடைய போட்டோ, அண்ணாவுடைய போட்டோ இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல புதுசா திடுதுப்புன்னு பெரியாருடைய போட்டோ அந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கு. இத்தனை காலமா அங்க பெரியாருடைய போட்டோ இல்ல, இப்போ பெரியாருடைய போட்டோ வந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம் சொல்லி நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ இது மாதிரியான நபர்கள், ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர் நாளைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி மீட்டிங் போடுறாரு. அவரும் எடப்பாடி தலைமையில இனி அவர் இயங்க வாய்ப்பு இல்ல, அவருமே வெளியில கண்டிப்பா வெளியேறிடுவாரு அப்படின்ற உறுதியா சொல்லலாம். அப்போ ஒரு பக்கம் செங்கோட்டையன் அதிமுகவுடைய சீனியர் ஒரு தலைவராக இருக்கிறாரு, எடப்பாடிக்கெல்லாம் சீனியர்னு சொல்லலாம். அப்போ செங்கோட்டையன் ஒரு பக்கம் வெளியேறாரு, டிடிவி தினகரன் வெளியேறிட்டாரு, ஓபிஎஸ் வெளியேறிட்டாரு. அப்போ இந்த எல்லாரும் வெளியேறிட்டதால பாஜக அதிமுக கூட்டணி இது ஒரு பலவீனம் அடைந்த ஒரு கூட்டணி அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லலாம். ஏன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுகவோட சேர்றதுக்காக தான் அவங்க இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு தான் பாஜக எத்தனை சீட்டு கொடுத்தாலும் அங்க 2 தோக்க தான் போறோம், அதிமுக எத்தனை சீட்டு கொடுத்தாலும் அங்க 2 தோக்க தான் போறோம், அதுக்கு குறைவான சீட்டு கொடுத்தா திமுக 2 ஜெயிச்சுட்டு போயிடலாமேன்னு ஒரு புத்திசாலித்தனமான கணக்கு போட்டுக்கிட்டு திமுக கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாமகவை பார்த்தோம்னா அவங்க அப்பா பிள்ளைக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையிலேயே அந்த கட்சி ஒட்டுமொத்தமா பலவீனமாயி போச்சு. அவங்க எங்க வந்து செஞ்சாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய கூட்டத்துல இருக்கக்கூடிய கூட்டணி கூட தக்க வச்சுக்க முடியல. இதை எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, ஒரு பெரிய கட்சி அங்க கூட வந்து சேர இருக்குது, திமுக கூட்டணியில இருக்கு. எல்முருகன் சமீபத்துல சொன்னாரு, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எங்க கூட வந்து சேர போறாங்க அப்படின்னாங்க. ஆனா இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தவங்க நாளுக்கு நாள் பிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு பாஜக அதிமுகவுடைய இந்த கூட்டணி ஒட்டுமொத்தமா சுக்குநூறா உடைஞ்சு போய் ஒரு பலவீனம் அடைந்த ஒரு கூட்டணியா தான் இன்னைக்கு அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த பலவீனம் அடைந்த கூட்டணி இருக்குல்ல, இத பாஜக பலவீனமா பாக்குறாங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. பாஜக இதை ஒரு யுக்தியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பாஜகவுடைய நோக்கம் என்னன்னா, அவங்க இந்த வரக்கூடிய தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கணும்ன்றதோட அதிமுகவை அழிக்கணும் அப்படின்றத அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா அதிமுகவை இப்படி தொடர்ந்து பலவீனம், இங்க நல்லா கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமி தான் முன்னிலைப்படுத்தப்படுறார் இல்லையா, அதுக்கான எல்லா வாய்ப்பையும் பாஜக அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணாமலை இங்க தலைவரா இருந்தாரு, அண்ணாமலை எடப்பாடியை பத்தி விமர்சனம் செஞ்சாரு. அப்ப அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நான் இங்க வரமாட்டேன், உங்களோட கூட்டணி சேர மாட்டேன்னு, பரவாயில்ல உங்களுக்காக நான் அண்ணாமலை கூட ஓரம் கட்டுறோம் அப்படி சொல்லி அண்ணாமலை ஓரம் கட்டி ரோட்ல தூக்கி போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட யாருமே பெரிய அளவுல தலையெடுக்காம சமீபத்தில் அதிமுக மூத்த நிர்வாகி ஒருத்தர் ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு, சும்மா இருங்க அப்படி சொல்லி அவரை தட்டி விடுறாரு. அவ்வளவு ஒரு அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. செல்லூர் ராஜு வந்து கார்ல ஏறுறதுக்கு வந்தாரு, செல்லூர் ராஜு இந்த கார்ல இருங்க, பின்னாடி போய் கார்ல இருங்க அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜு அவமானப்படுத்தி, அப்ப இங்க யாருமே இல்ல, நான் தான் தனிக்காட்டு ராஜா அப்படிங்கிற மாதிரியான எடப்பாடி தனக்கான தன்னிலைப்படுத்த பாக்குறாரு இல்லையா, இதுக்கு பாஜக எல்லா வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கறதால இதை பாஜக அவங்களா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்களா அல்லது எடப்பாடியோட போக்குக்கு தவிர இவங்க அவர் ஃப்ரீயா விட்டுட்டு இருக்காங்களான்றது நம்ம சரியா சொல்ல முடியாது. ஆனா இது என்னன்னா பாஜக தனக்கான ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க. இப்படி அதிமுக நாளுக்கு நாள் பலகீனப்படுத்திட்டா, இப்ப ஓபிஎஸ் அங்கிருந்து போயிட்டாரு, டிடிவி போயிட்டாரு, செங்கோட்டையன் இப்ப நாளைக்கு கலந்து போயிடுவாரு, கூடிய சீக்கிரமே செல்லூர் ராஜுவுமே கலந்து வந்து வெளியில வந்து சேர்றதுக்கு அந்த கட்சியில இருந்து வெளியேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அன்வர் ராஜா சமீபத்துல வெளியில வந்துட்டாரு. அப்படி எல்லாருமே அந்த அதிமுகன்ற அந்த இரட்டை இலையில எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சு போயிட்டா அடுத்த அதிமுகன்ற அந்த இடத்த பாஜக இங்க மொத்தமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இமாலய கணக்குக்கு தான் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னைக்குமே இன்னைக்கான திட்டம் என்னைக்குமே போட மாட்டாங்க. எப்பவுமே பிற்காலத்துல நமக்கு தேவை, பின்னாடி யூஸ் ஆகும், பின்னாடி நம்ம ஒரு ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லி எல்லாமே ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணம் பார்த்தோம்னா ஒடிசால அதை தானே செஞ்சாங்க. ஒடிசால அங்க பிஜு ஜனதால் கூட கூட்டணி வச்சிருந்தாங்க, அது கூட அவங்க கூட கூட்டணியாவே செயல்படுற மாதிரி இருந்து அதுக்கடுத்து தனியா வந்து செயல்பட்டுட்டு இன்னைக்கு பிஜு ஜனதாதள ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு அங்க பாஜக ஆட்சியில உட்காந்துட்டாங்க. மகாராஷ்டிராவில சிவசேனாவில இருந்து ஆளுங்களை பிரிச்சுட்டு வந்து அவங்க கையில ஆட்சியை கொடுத்து அடுத்த எலெக்ஷன் அவங்களே ஆட்சியை கையில பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு அங்க நடந்துட்டு இருக்குது. நிதிஷ்குமார் இன்னைக்கு இப்ப நெருக்கடியான நிலைமையில நிதிஷ்குமார் சிக்கி இருக்கும் போது மொத்தம் 240 சில்லற தொகுதி அங்க, அதுல 100 தொகுதி பாஜக நீங்க கொடுத்தே ஆகணும்னு சொல்லி மிகப்பெரிய டிமாண்ட் வைக்கிறாங்க. அதை கொடுக்கறத தவிர நிதிஷ்குமாருக்கு இன்னைக்கு வேற வாய்ப்பு இல்ல. அப்ப 100 தொகுதி கொடுத்தா நிதிஷை விட பாஜக அதிக இடத்துல ஜெயிச்சாங்கன்னா அங்க நிதிஷ்குமாரை ஓரம் கட்டிக்கிட்டு அங்க ஆர்ஜேடி வெர்சஸ் பிஜேபி அப்படின்ற ஒரு நிலைமை தான். பிஜேபி 2ஆம் இடத்துக்கு வளரக்கூடிய அளவுக்கு பீகார்ல ஒரு களம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் இப்ப சந்திரபாபு நாயுடு வச்சு இதை தான் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டிலுமே இதை செய்யணும். அதிமுகவை இப்படியே அதிமுக கூடவே டிராவல் பண்ணி அவங்கள காலவாரி விட்டுட்டு அந்த இடத்துல பாஜக வரணும். இனி திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறதுக்காக தான் பாஜக ஒரு தொலைதோக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இது மாதிரியான நபர்கள் வெளியில வந்துட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க விஜய் கட்சி பக்கம் போவாங்களா அப்படின்னா
அதுவுமே பாஜகவுடைய திட்டமா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, விஜய பாஜக இயக்குது, பாஜக தான் விஜய சுத்துது அப்படின்னு நான் சொல்லல. ஆனா விஜய சுத்து போடுறதுக்கான பிளான் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ டிடிவி தினகரன் அவர் மேல ஆல்ரெடி இடி புகார் இருக்குது. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு நபர். அப்போ இந்த மாதிரி டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க எல்லாருமே விஜய் பக்கம் நீங்க போங்க அப்படின்னா கண்டிப்பா போயிருவாங்க. கண்டிப்பா இவங்க விஜய் பக்கம் தான் போய் சேர்ற நிலைமை இருக்கும். பெரிய அளவுல பேச்சுவார்த்தை நடத்ததா சொல்லப்படுது. இப்ப நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு சுற்றுப்பயணம், தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன். ஏன்னா 2வது ஒரு மாநாடு நடத்தினாரு. மாநாடு முடிச்சு இன்னும் டயர்ட்ல மனுஷன் அந்த வீட்டை விட்டு வெளியில வரல. இப்ப அந்த எல்லாம் டயர்டு ஓரளவுக்கு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு பஸ் பயணம் ஒண்ணு செய்ய போறாராம். தமிழ்நாடு முழுக்க ஒரு பஸ் எடுத்துட்டு கேரவன் எடுத்துட்டு ஃபுல்லா சுத்த போறாராம். இந்த பஸ் எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், எந்தெந்த ஏரியால போய் எப்படி எப்படி எல்லாம் பேசணும்ன்றது விஜய்க்கு ஒரு அரசியல் அனுபவம் கிடையாது. சரி, அவர் கூட இருக்கக்கூடிய நபர்கள் புஷி ஆனந்துக்கோ அந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கோ அவங்க அந்த அளவுக்கு நாலேஜா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்ல. எல்லாருமே கத்துக்குட்டியா தான் இருக்கிறாங்க. ஆனா ஓபிஎஸ்ஓ, ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் இது மாதிரியான நபர்கள் ஜெயலலிதா கூட வந்து அவங்க டிராவல் பண்ணதால அவங்களுக்கு இது மாதிரியான அனுபவங்கள் இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவங்க கட்சியில இருக்கிறதால இது மாதிரியான அனுபவங்கள் இருக்கிறதால விஜய்க்கு இவங்க கூட வந்து விஜய்க்கான எல்லா வேலையும் செய்வாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதமா எதிர்பார்க்கலாம். அப்ப விஜய் கூட இவங்க போய் சேர்றதால இதுவுமே பாஜகவுடைய ஒரு பிளானா தான் இருக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா விஜய் கூட இவங்களை அனுப்பி விஜயை ஓரளவுக்கு பலம் படுத்தணும் அப்படின்னா திமுகவில் வந்து பிரியக்கூடிய ஓட்டுகள், திமுகவில் இருக்கக்கூடிய ஓட்டுகள், அந்த ஓட்டை விஜய் வச்சு ஒரு பக்கம் பிரிச்சிடலாம். திமுக ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்ல. அதை பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா இங்க அதிமுகவை பலவீனப்படுத்திட்டோம். ஏதோ ஒரு அளவுக்கு அதிமுகவுக்கு நிரந்தர ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட்டை வச்சு அதிமுக சவாரி செஞ்சு நம்ம ஏதோ கணிசமான ஓட்டுகள் இங்க நம்ம வாங்கிட்டு போயிடலாம். போன தேர்தலில் 4 எம்எல்ஏ ஜெயிச்சோம், இந்த தடவை அதோட கூட வச்சும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவை கூட இருக்கிற எல்லாத்தையும் கழட்டிட்டு எனக்கு நான் தான் உன் கூட இருக்கிறேன், எனக்கு அதிக சீட் நீ கொடு, போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் நான் உன்னோட அளவுக்கு நான் இங்க ஓட்டு சதவீதத்தை வளர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிமுக 100 சீட்டு கேட்டா கூட வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு அது அதிமுகவே இருந்து அதிமுகவை பலவீனப்படுத்தியாச்சு, இவங்க கட்சி வளர்றதுக்கான வேலை செஞ்சாச்சு. ஆனா திமுக இங்க பயங்கரமா வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் கூட இது மாதிரியான நபர்களை அனுப்பி விஜய்க்கு எல்லா வேலைகளுமே செய்ய வச்சு விஜய் கட்சி இங்க அந்த திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டுகளை விஜய் பக்கம் திருப்பி விட்டுட்டோம்னா திமுக பெரிய அளவுல வெற்றி பெறலனாலும் திமுக வெற்றி சதவீதத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விஜய் பக்கம் இது மாதிரியான அனுபவம் உள்ள நபர்களை விஜய் பக்கம் அனுப்புவாங்க அப்படின்றதுமே இங்க பெரிய அளவுல பேசப்பட்டுகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இப்போ விஜய் பக்கம் போகக்கூடிய ஓட்டுகள், புதிய தலைமுறை ஓட்டுகள், திமுக மேல அதிருப்தி இருக்கக்கூடிய நபர்கள், பொதுவா இருக்கக்கூடிய மக்கள், இல்லது சிறுபான்மை மக்கள் சிலர் சொல்லுவாங்க. சிறுபான்மை மக்கள் அப்படி ஓட்டு போட வாய்ப்பே இல்லை. சிறுபான்மை மக்கள் அப்படி ஒண்ணு சிந்திக்காம ஓட்டு போடக்கூடிய மக்கள் கிடையாது. அதனால சிறுபான்மை மக்களோட ஓட்டுகள் போற வாய்ப்பு இல்லை. ஆனா அதெல்லாம் சேர்த்து இங்க ஸ்கெட்ச் போடப்பட்டு இருக்கு. அப்ப இப்ப ஏற்பட்ட ஓட்டுகள் அங்க போச்சுன்னா திமுக வெற்றி சதவீதத்தை ஓரளவுக்கு குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாஜக போடக்கூடிய பிளான் என்னன்னா அடுத்த தேர்தல் தான் அவங்க ஸ்கெட்ச் போட்டு இருக்காங்க. வரக்கூடிய தேர்தலை நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா திமுக கூட்டணி ரொம்பவே உறுதியா இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால திமுக கூட்டணி அவங்களுடைய வெற்றியை பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்களுடைய வெற்றி சதவீதத்தை குறைக்கலாம். அதே நேரத்துல திமுக வெற்றி சதவீதத்தை குறைக்கிறதுக்காக விஜய் கூட இது மாதிரி நபர்கள் அனுப்பி இதுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சாச்சு. அதிமுகவை பலவீனப்படுத்தி அங்க பாஜக வளர்றதுக்கான ஒரு வேலை செஞ்சாச்சு. இதெல்லாம் செஞ்சதால இதுக்கு அடுத்து வரக்கூடிய தமிழக தேர்தல்ல 2026க்கு பிறகு 2031 ஒரு தேர்தல் வரும்போது அன்னைக்கு களம். ஏன்னா நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவரால் ஜெயிக்க முடியாது, ஓட்டுகளை பிரிக்க முடியுமே தவிர ஜெயிக்க முடியாது. அப்ப விஜய் என்ன செய்வாரு, அவர் திரும்ப சினிமாவுக்கு போயிடுவாரு. ஏன்னா இப்பவே விஜய் கூட அடுத்த படத்துல நடிக்கக்கூடிய ஒரு நடிகை சொல்றாங்க, விஜய் அடுத்த படத்துக்கு இப்பவுமே கதை கேட்கிறாரு, அரசியல் வேலைக்கு ஆகலன்னா அவர் திரும்பவும் சினிமாவுக்கு வந்துடும் என் கையில சொன்னாருன்னு சொல்லி அந்த படத்துல நடிக்கிற நடிகை சமீபத்துல பேசியிருந்தாங்க. அப்ப விஜய் வேலைக்கு ஆகலன்னு சொல்லி அவர் திரும்ப அரசியலுக்கு போயிடுவாரு. அதிமுக இங்க பலவீனப்பட்டு போயிடும். அப்ப 2031 தேர்தல்ல டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படிதான் இந்த களம் இருக்கும்ன்றதுக்காக இப்பவுமே தொலைநோக்கோட செயல்படுறதுக்காக தான் பாஜக இவ்வளவு பெரிய திட்டமிடல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லா சலுகையும் செஞ்சு கொடுத்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் இது மாதிரியான நபர்கள் இன்னைக்கு விஜய் பக்கம் அனுப்புறதுக்காக எல்லா கட்ட திட்டங்களும் இங்க செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரத்துல பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு. இதுல என்னன்னா இப்படி அப்போ ஒரு மும்முனை போட்டி பெரிய அளவுல இருக்குது. ஒரு பக்கம் திமுக அவங்களுடைய கூட்டணி, இன்னொரு பக்கம் பாஜக அவங்களுடைய கூட்டணி, இன்னொரு பக்கம் விஜய் இந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இது மாதிரியான ஒரு கூட்டணி இருக்கிறதால இது திமுக கூட்டணிக்கு, இந்திய கூட்டணிக்கு இது பாதிப்பை சந்திக்குமா அப்படின்னா துளி அளவு கூட வாய்ப்பு இல்லை. இப்பதான் சமீபத்துல இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அந்த கருத்து கணிப்பு வெளியிட்டதெல்லாம் நடக்கும். ஏன்னா விஜய் கூட டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் போய் சேர்றதால
அது அதிமுகவுடைய ஓட்டுகளை தான் பிரிக்குமே தவிர திமுக ஓட்டுகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. அந்த திமுகவுடைய ஓட்டு அது துண்டா அவங்களுடைய கூட்டணிக்கு மொத்தமா போய் சேர்ந்துரும். அதிமுகவுடைய ஓட்டுகள் தான் அங்க இங்க அக்கா பிரிஞ்சிரும். அததான் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸோட சர்வே சொன்னது அதுதான். அதனால வரக்கூடிய தேர்தல் பல்முனை போட்டி கொண்ட ஒரு தேர்தலா இருக்கும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இப்படி ஒரு வாய்ப்பு உருவாகி பாஜக வளர்றதுக்காக தான் டெல்லியில அந்த அவசர கூட்டம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணாங்க. டெல்லியில ஒரு அவசர கூட்டம், இங்க கில்லி நடிகரை வச்சோம் அவர் பக்கம் ஆளை அனுப்பி போடக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்றத இங்க உறுதியா சொல்லலாம். ஆனா இவங்க என்னதான் பிளான் போட்டு எவ்வளவுதான் கூட்டம் நடத்தினாலும் அதெல்லாம் ஒடிசா, பீகார் அது மாதிரியான இடங்கள்ல வேணா அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய யோசனைகள், ஐடியாலஜி செயல்படுமே தவிர இந்த தமிழ்நாட்டுல இவங்க எப்பேற்பட்ட திட்டம் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அதை பத்தி சமீபத்துல நைனா நாகேந்திரன் கிட்ட ஒரு கட்சி தொண்டர் வந்து சொல்றாரு, ஐயா நாங்களும் ஓட்டு கேட்டு வீடு வீடா போறோம், உங்களுக்கு சோறு கூட போடுறோம், ஆனா ஓட்டு போட மாட்டேன்னு மக்கள் சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கு தமிழ்நாடுங்கிறாருல. இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனையால வளர்ந்த இந்த தமிழ்நாடு, இங்க பாஜக எப்பேற்பட்ட சதி திட்டங்களோ பெரிய அளவுல பிளான், டெல்லியில மீட்டிங் நீங்க என்ன போட்டு வந்தாலும் அந்த அமித்ஷா காணக்கூடிய கனவு தமிழ்நாட்டுல அவருடைய கனவு கடைசி வரைக்கும் கனவாதான் போகும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.